Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ் டபக் டெல்லி பற்றி பேசலாமா? எஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. நிறைய பேர் டெய்லி 2-3 வீடியோ போடுங்கலாம் வேறு கேட்குறீங்க கபடிக்கு. நிறைய பேர் தமிழ் தலைவசம் பேசி எல்லா சேனல் வீடியோ எல்லா டீமை பற்றி பேசி தமிழ் தலைவசம் மட்டும் தான் பேசுங்களாம் கேட்குறீங்க. நானும் அப்படி இப்படி ஆராய்ஞ்சி உங்களுக்காக அப்பப்போ ஏதாவது கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். ஆஃபீஸ் ஒர்க் வேறு இருக்குது, கிரியேட் வேறு போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ரைட், பிகேஎல் 12 வரப்போகுது. 11 முடிஞ்சு 2.5 மாதம் ஆகிடுச்சுங்க. கடன்னு ஓடுது 4. ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 10 நாளில். 2 மாதத்துக்கு கோலாகாலமாக இருக்கும் கிரிக்கெட் திருவிழா. ரைட், அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கபடிக்கு வந்துடுவோம். எஸ், தட்டுறோம் தூக்குறோம் உண்டால் முடியும் தம்பி தான். எஸ், ரொம்ப நாள் ஆச்சு இது சொல்லி. டபக் டெல்லி பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா அங்கே 2 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஒன்று ஆஷு மாலிக், ஒன்று நவீன் எக்ஸ்பிரஸ். பவன் ஷெராவத் இன்ஜுரி ஆனதுனால தான் நமக்கு நரேந்திரன் ஒருத்தர் இருந்தார் நமக்கு தெரிஞ்சுது. நிதிஷ்குமார் நம்ம டீமுக்கு வந்ததுக்கப்புறம் தான், சாகர் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் நிதிஷ்குமார் ஒரு நல்ல டிஃபெண்டர் இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் லைஃப்லேயும் அப்படி தான், நாட் ஓன்லி இன் ஸ்போர்ட்ஸு பார்க்கக்கூடாது. எதுக்கு இதுக்கு சொல்கிறேன்னா, நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆனார் பிகேஎல் 10ல். 6 மேட்ச்சு தான் விளையாண்டார், 72 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆஷு மாலிக் லைம் லைட்டுக்கு வந்தார். அது வரைக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஈவன் நாவ். பட் அதுக்கப்புறம் அந்த ஆஷு மாலிக், நவீன் எக்ஸ்பிரஸ் 6 மேட்ச் 72 பாயிண்ட்டு, இன்ஜுரி, அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இன்னுமே எங்கே இந்த டீம் எந்திரிச்சு நிற்க போதுன்னு வந்து நின்னார்ல ஆஷு. 23 மேட்ச் விளையாடி 280 பாயிண்ட்டுங்க. ஆல்ரவுண்டர் வேறு, ரேங்க் நம்பர் 1 அந்த சீசனில். அண்ட் 13 வின்னு, 6 லாஸு, 3 டை, மொத்தம் 79 பாயிண்டில் 3rd ரேங்க் வந்தாங்க பிகேஎல் 10 சொல்கிறேன் நான். ஸோ அதனால் எலிமினேட்டர் விளையாண்டாங்க. எலிமினேட்டில் பாட்னா பைரேட்ஸை தோத்துட்டாங்க 37-35, 2 பாயிண்டில் தோத்தாங்க. அதனால் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இவ்வளோக்கு அந்த எலிமினேட்டரில் பாட்னா பைரேட்ஸில் 19 பாயிண்ட் எடுத்தார் ஆஷு மாலிக் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாத குறை அவர் தீர்த்து வச்சார். அது கேப்டன்சி ஆகட்டும் எல்லாமே இட் இட் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த சீசன் முடிச்சு அப்புறம் பிகேஎல் 11 வரும்போது நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபிட் ஆகிட்டார். ஸ்டார்டிங்லேருந்து விளையாட ஆரம்பித்தார். ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் தான் கேப்டனாக இருந்தார். நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாமே போயிட்டது. திருப்பி இன்ஜுரி, இன்னும் ஒன்ஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி அத்லீட்டுக்கு கஷ்டம். திருப்பி முடிஞ்சு போன பிகேஎல் 11ல் செமிஃபைனல் விளையாண்டாங்க அவங்க. ஏன்னா 13 வின்னு, 5 லாஸு, 4 டை, 81 பாயிண்ட்ஸ், ரேங்க் நம்பர் 2. அதில் டேரக்ட் செமிஃபைனல் திரும்ப பாட்னா பைரேட்ஸில் தோத்தாங்க. உங்களுக்கு பாட்னா பைரேட்ஸ்னாலே அலர்ஜின்னு நினைக்கிறேன். ஆமாம், 32-20 4 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தோத்தாங்க. அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டாங்க. பாட்னா பைரேட்ஸ் ஃபைனல் போச்சு, ஹரியானா கூட விளையாண்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவன் இந்த பிகேஎல் 11லையும் 16 மேட்ச் விளையாட முடிஞ்சது நவீன் எக்ஸ்பிரஸ். விளையாண்டாரு, அப்புறம் இன்ஜுரி, வெளில போனார். பவன் ஷெராவத்துக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு தெலுங்கு டைட்டன்ஸில் போன சீசனில். ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் 16 மேட்ச் தான் விளையாண்டார். 100 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அவரால். அதில் 3 சூப்பர் 10, ஒரு சூப்பர் ரைடு வேறு. திரும்பவும் எல்லா பர்டனும் இவர் ஷோல்டர்லேயே வந்துருச்சு ஆஷு மாலிகை. ஈ ஹேஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பாயிண்ட் எடுக்கணும், டிஃபென்ஸும் பண்ணணும், டீம் அணைச்சி கொண்டு போகணும். நவீன் எப்போ ரெடி ஆவார், இது மாதிரி பல குழப்பங்கள் இருந்தாலும் அவர் வேலையை அவர் கச்சிதமாக பண்ணார். தேவாங்கன்னு ஒருத்தர் வந்தார், 300 பாயிண்ட் எடுத்தார். அதனால் இவர் 2nd ரேங்க் ஆகிட்டார். 23 மேட்ச் விளையாடி 265 பாயிண்ட்டுங்க. 18 சூப்பர் 10 எடுத்தார் மனுஷன் ஆஷு மாலிக். 8 சூப்பர் ரைடு வேறு. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ரைடர் வேறு இருந்தாங்க அவங்களுக்கு. அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி. அவர் அஷிஷன் 52 பாயிண்ட் 20 மேட்ச்சில். பட் ரொம்ப பேசப்பட்டது ஆஷு மாலிக் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் தான். சரி, எதுக்கு இந்த பில்டப், எதுக்கு இதை பற்றியில் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? விஷயம் இருக்குது. இப்போ ஆப்ஷன் ரிலீஸ், யார் எத்தனை பேர் என்வைபி, யார் ரீட்டன் யங் பிளேயர், யார் யங் பிளேயர், யார் நியூ பிளேயர், யார் நியூ யங் பிளேயர், இது மாதிரி நிறையா இன்னும் கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ எலைட் ரீட்டன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது தெரியல, அது ஒருத்தர் வச்சுக்கலாமா 2 பேர் வச்சுக்கலாமா என்னன்னு. இந்த 2 பேருமே எலைட்னு நினைக்கிறேன். ஆஷு மாலிக் அண்ட் நவீன் 2 பேர் ரீட்டன் பண்ண முடியுமா, இல்லை முடியாதா? அதெல்லாம் ஆஸ் வி கோ அலாங் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தால் தான் தெரியும். சப்போஸ் 2 பேரில் ஒருத்தர் தான் ரீட்டன் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் யாரை ரீட்டன் பண்ணுவீங்க? அதுக்கு தான் அந்த கேள்வி இந்த வீடியோ. எஸ், 2 பிக் ஸ்டார்ஸு, பிக் பட்ஜெட். 2 பேர் ரீட்டன் பண்ணாலும் பெரிய பட்ஜெட் வேறு போயிடும். நீ மொத்தம் மினிமம் 18 பேர் வேணும்னு நினைக்கிறேன் ஸ்குவாடுக்கு மினிமமே. ஸோ அதுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் வேறு வேணும். அது 2 பேருக்கு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது அதை பற்றி உங்கள் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எலைட் 2 பேர் ரீட்டன் பண்ணுவாங்க சார், இவ்வளோ பணம் போனாலும் பரவாயில்ல சார்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டேன். யூ டெல் மீ. பிகாஸ் பட்ஜெட்டு வேணும். 2 டாப் கிளாஸ் பிளேயரை ரீட்டன் பண்ண முடியுமா? அவங்களுக்குள்ள ஒத்துமை நிறையா இருக்குது. சில பேருக்குலாம் ஒத்துக்காது. என்ன கேப்டன் ஒத்துட்டு நீ ஆகிட்ட கேப்டன்னு கிரிக்கெட்டில் நிறைய நடக்குது மாதிரி. அதனால் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அது வேண்டாம், போ நிறைய பேர் கோச்சிப்பீங்க. அதெல்லாம் ஒரு வாரம் வச்சுருவா. ஸோ இங்கே நவீன் எக்ஸ்பிரஸே இந்த பிகேஎல் 11 வந்தப்போ நான் ரொம்ப ஹாப்பி. ஆஷு மாலிக் கீழே விளையாடுறதுக்கு அவரே லீட் பண்ணிட்டோன்னு. ஏன்னா பிகேஎல் 11 ஸ்டார்டிங்கில் லீட் பண்ணார், அப்புறம் இன்ஜூரி ஆகி போனார், திருப்பி வந்தார்ல. அப்போ திருப்பி ஆஷு மாலிக்கை கேப்டன்சி பண்ணுன்ட்டார். ஆஷு மாலிக் தான் கேப்டன்சி பண்ணார். நல்ல ஃபிட்டு அந்த மனுஷன். பார்த்துருப்பீங்க ஆஷு மாலிக். அவர் வந்தாலே அப்படியே எப்படி மோயின் ஷபாகி தமிழ் தலைவாசுக்கு அந்த மாதிரி அப்படிதான். இந்த உதாரணம் அப்படிலாம் இல்லை, நிஜமாகவே இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர்.
அண்ட் பாப்பா கொண்டு வந்துட்டார்ல வெஹிக்கல் 10 கொண்டு வந்தார், எலிமினேட்டர் வரைக்கும் 11 கொண்டு வந்தார்ல, செமிஃபைனல் வரைக்கும் வந்து ஆஷு மாலிக் தான். நம்ம தான் 9ல் செமிஃபைனல் போனோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு பர்ஃபார்மன்ஸ். 10லேயும் குவாலிஃபை ஆகல, 11லேயும் குவாலிஃபை ஆகல. 12ல் பாப்பா இப்போ தான் சஞ்சீவ் பல்லியன் வந்திருக்காருல, வேறு விதமான டீம் செட் ஆகும். வி வில் சி பாப்பா. ஸோ ஆஷு மாலிக்கா இல்லை நவீன் எக்ஸ்பிரஸா, உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே மற்ற நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.